எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இன்னும் 5000 கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு வந்து 5000 வந்து வரவில்லை. வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முறையாக அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? கடந்த வாரம் ஒரு பெண்கள் மொபைல் மூலமா வந்து மெசேஜ் வரும். அதுதான் வந்து டாப் 3 ஸ்டேட் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மொத்தமாக 5000 வங்கி கணக்கில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. திடீரென ஏன் இவ்வளவு பெரிய தொகை இந்த திட்டத்தின்படி அப்ளை செய்வது, தகுதிகள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது அந்த 5000 கணக்கு இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சில மாதம் தானே தருவாங்க. இது 5000ன்னு வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு மூலமாக மார்ச் ஏப்ரல் 3 மாதங்கள் உரிமை தொகை வந்து போட்டு கண்டினியூஸாக 5 மாதத்துக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெயில் காலத்தை வந்து அரசு கொடுத்த போனஸாக 2000 சேர்த்து சொல்லியிருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்பப்பட்டு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காது. ஆனால் மாதம் 1000 வந்து கிடைக்கும். நீங்கள் முன்னே வந்து ஸ்கீமில் வந்து சேரலாம் வந்து இந்த சொல்கிற ஒவ்வொரு மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் பகுதியில் சேவை மையங்களில் நடக்கும் முகாம்களுக்கு இங்கே போயிட்டு விண்ணப்ப படித்தை வந்து போய் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா சேவை மையங்கள் அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டதும் உங்களுக்கு அருகில் உள்ள சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் அப்ளை செய்யலாம். சேவைகள் பட்டியல் வந்து இங்கே பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தகுதியானவங்க 21 வயசுக்கு மேலே இருக்கிற குடும்ப தலைவிகள் பெண்கள், சரிங்களா? வருமானம் குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். உங்களுக்கு மின்சார வருடாந்திர மின்சாரம் பயன்பாடு 3600 யூனிட்டுக்குள்ளே குறைவாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நிலம் வந்து 5 ஏக்கருக்கு மேல் நன்செய் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராலும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், கார் ஜீப் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவங்க வந்து இந்த திட்டத்தில் சேர முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் உங்கள் கைபேசி, அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் எதுக்கு இணைச்சிருக்கீங்களோ ஆதார் கூட அதோட ஓடிபி வரும். உங்களோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆன்லைனில் போய்ட்டு kmud.tn.government.in அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பத்தின் நிலை அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரேஷன் கார்டு பதிவிட்டு எண் இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், சரிங்களா? அந்த ஓடிபியில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்ரூவ்டு, பெண்டிங், ரிஜெக்டட் அப்படின்னு எல்லாமே காமிக்கும். அதில் 3 ஏதாச்சும் ஒன்று தான் காமிக்கும். ஒரு கிரீவன்ஸ் ரிலீஸ் அப்படின்னு வந்து வரும். நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து நீங்கள் கிரீவன்ஸ் ரீட்ரெஸல் அப்படின்னு வந்து அந்த போர்ட்டலில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து உங்களது வந்து அப்படியே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் மக்களே. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.